ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டு முழுவதும் ராகு பகவான் உத்திரட்டாதி நட்சத்திர, கேது பகவான் அஸ்தம் நட்சத்திரத்திலும் பயணம் மேற்கொள்ள உள்ளனர். இதனால் பார்த்தீங்கன்னா சில ராசிகள் ராஜ யோகத்தை பெற்றுள்ளனர். அது எந்தெந்த ராசிகள் என்பது குறித்து இங்கே பார்க்கலாமாங்க. முதலாவதாக துலாம் ராசி. ராகு மற்றும் கேது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகின்றனர். இதுவரை உங்களுக்கு ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறையும். எதிரிகளால் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறையும். கடன் சிக்கல்களால் ஏற்பட்டு வந்த விஷயங்கள் நிவர்த்தி அடையும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும். தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். கூட்டு தொழில் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. ராகு மற்றும் கேது உங்களுக்கு நிம்மதி மற்றும் சந்தோஷத்தை கொடுக்க போகின்றனர். தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும். தேவையற்ற செலவுகள் அனைத்தும் குறையும். புதிதாக வீடு மற்றும் வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அடுத்ததாக தனுசு ராசி. குரு பகவானின் ராசியான உங்களுக்கு ராகு கேது நன்மைகளை செய்ய போகின்றனர். தடைப்பட்டு கிடந்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும். வீட்டில் மங்கள காரியங்கள் நடக்க உள்ளது. புதிதாக வீடு மற்றும் வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. பழைய கடன் சிக்கல்கள் அனைத்தும் உங்களை விட்டு விலகும். வரவுகள் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.